உயிரிழந்த குழந்தையின் உடலானது பிரேத பரிசோதனை நிறைவடைந்து அந்த குழந்தையின் பெற்றோரிடம் உடலானது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோபிநாத் இணைப்பில் இணைகிறார். கோபிநாத், வணக்கம். இந்த விவகாரத்தில் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய புதிய தகவல் என்ன? விக்கிரவாண்டி பகுதியில் இயங்கி வந்த சென்ட் மேரிஸ் பள்ளியில யூகேஜி படித்து வந்த 4 வயது குழந்தை லியா லட்சுமி என்ற மாணவி நேற்று மதியம் திருநீர் கழிக்க கழிப்பறை சென்றிருக்காங்க. சென்ற மாணவி நீண்ட நேரமாக வகுப்பறைக்கு திரும்பவில்லை என்ற அடிப்படையில அந்த வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல் என்ன பண்றாங்கன்னா பள்ளி வளாகம் முழுவதும் தேடுறாங்க. எங்க தேடியும் கிடைக்கல. நீண்ட நேரத்துக்கு பின்னர் அங்கிருந்த பள்ளியில் இருந்த கழிவறையில் தொட்டிக்குள்ள அந்த குழந்தை இறந்த நிலையில் உடல் மீட்கப்பட்டது. இது குறித்து விக்கிரவாண்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டாங்க. இதில் இன்று காலை பள்ளியின் தாளாளர் எமில்டா, முதல்வர் டொமினிக் மேரி, ஆசிரியர் ஏஞ்சல் இவங்க 3 பேரையும் தற்போது காவல்துறை கைது பண்ணி இவங்கிட்ட தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் காவல்துறை நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில பிரேத பரிசோதனை இன்று காலை 9 மணிக்கு தொடங்கிச்சு. சுமார் 1 மணி நேரம் பிரேத பரிசோதனை நிறைவு பெற்று 3 பேர் கொண்ட மருத்துவ குழுக்கள் அந்த இடத்துல பிரேத பரிசோதனை டீன் தலைமையில பிரேத பரிசோதனை மேற்கொண்டாங்க. பிரேத பரிசோதனை முடிந்து நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள், அவங்க குழந்தையோட உடல், சிங்கி குழந்தையோட உடல் அவங்களோட பெற்றோர்கள் ஒப்படைக்கப்பட்டு விக்கிரவாண்டி நகரில் இருக்கக்கூடிய அவங்களோட வீட்டுக்கு தற்போது கொண்டு வந்து வச்சிருக்காங்க. உடலை பார்த்த உறவினர்கள், பெற்றோர்கள், பொதுமக்களோட கதறி அழக்கூடிய அந்த கஷ்டம் பார்த்துட்டு துக்கம் தாங்காமல் விக்கிரவாண்டி பகுதியே மிக சோகத்தை முடியிருக்குன்னு சொல்ல பொதுமக்கள் தொடர்ந்து குழந்தைய பார்த்த முகத்தை பார்த்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. காவல்துறை ஒரு பக்கம் நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. இந்த பக்கம் உறவினர்கிட்ட உடல் ஒப்படைக்கப்பட்ட காட்சிதான் தற்போது பகல பார்த்துட்டு இருக்கோம். தகவல்களுக்கு நன்றி கோபிநாத்.